அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நண்பர்களே. ஒரு பல மாதங்களுக்கு அப்புறம் நம்மளுடைய கேரளா ட்ரெண்டிங் கெஸ்டர் சேனலில் இப்போ தான் என்னால் வீடியோ போட முடிஞ்சிச்சு. இதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் அனைத்து கணிப்புகளும் கரெக்டான டைமில் சாயந்தரம் கரெக்டாக 5 மணிக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிவிடும். ஓகேவா? டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுற டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு கரெக்டாக ரெடியாக இருங்க. 4D அண்ட் சி போர்டு மட்டுமே நம்மளுடைய இந்த சேனலில் நம்மளுடைய கணிப்புகளாக நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். சரி நண்பர்களே, வாங்க இன்றைக்கி என்ன கணிப்பில் இருக்குது. இன்றைக்கி நிர்மல் 423 நிர்மல் கடைசியாக அடித்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நம்மளுக்கு 7ஆம் தேதி நம்மளுக்கு 9821 அப்படி சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி 423 இதுதான் இதுக்குரிய கணிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். சரி, கடைசியாக 9க்கு 4 நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 4501 இதில் 9821 எப்படின்னா, நம்மளுக்கு கட் நம்பர் 22க்கு நம்மளுக்கு 21 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குது. 22க்கு 21 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு வேளை இவன் 4க்கு 8 அப்படின்னு கொண்டு வந்துட்டானா, ஒருவேளை இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன சொல்கிறான்னு உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. இதில் கட் நம்பர் நம்மளுக்கு 422 சரியா. 4க்கு 8 இந்த 2க்கு 2 2க்கு 1 அப்படின்னு அடிச்சிட்டானா, அப்படி இருக்கும்போது அதே மாதிரி இதில் 9க்கு இதில் பார்த்திங்கன்னா 9க்கு 9ன்னு அடிச்சிட்டான். சரி, அப்படின்னு கணக்கு எடுத்தால் நம்மளுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு சி போர்டில் என்ன மாதிரி கணக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2க்கு இந்த இடத்துல 2க்கு 1 அப்படிங்கும்போது இன்றைக்கி சி போர்டில் எனக்கு தெரிஞ்சு 4 அல்லது 8 இல்லைன்னா 0 அப்படிங்கிற மாதிரி இருந்தால், எனக்கு 4Dயோடு வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை இவன் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி 2க்கு -1 இங்கே ஒரு வேளை 3க்கு +1 4ஆக வச்சு 4 அப்படி சொல்லிட்டு சி போர்டில் ஒரு செட்டு 4ஆக வரலாம். சரி, அப்படி இந்த சி போர்டில் இவன் 4 வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தால், இங்கே எப்படி 2க்கு 1 அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே 3க்கு இவன் ஒரு வேளை 2ஆக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சுங்க. சப்போஸ் இவன் இப்போ ஒரு வேளை 8 கூட வரத்துக்கு வந்தாலும் வரலாம். ஆனால் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 4 வரலாம். இங்கே எப்படி 2க்கு -1 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சோ, அதே மாதிரி இங்கே இவன் ஒரு வேளை இங்கே மைனஸ் பண்ணதுனால இங்கே ஒரு வேளை ப்ளஸ் பண்ணலாம். அப்படிங்கும்போது 423 இன்றைக்கி கட் நம்பரு. அப்படிங்கும்போது 3 + 1 4ஆக வரலாம். ஓகேவா? அப்படி இல்லை என்றால் 3க்கு இந்த பேட்டர்னில் எப்படி 2க்கு -1 எடுத்தானோ அதே மாதிரி 3க்கு -2ன்னு எடுப்பான். சரி, நான் என்ன ஓப்பனாக சொல்கிறேன்னா, சி போர்டில் 4 2 8 8ஐயும் சேர்த்துங்க. அதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? சி போர்டில் 4 2 8 ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 422லேயும் இந்த 2 அப்படிங்கிறது இதில் இறங்கிருச்சு. இங்கே 423 அப்படின்னு இருக்கிற இடத்துல எனக்கு தெரிஞ்சு இதில் பி போர்டில் இந்த 2 இறங்கிருச்சு. இந்த கட் நம்பரில் இருக்கிற 2ம் பி போர்டில் இறங்கிடுச்சு. அப்படிங்கும்போது இன்றைக்கி சி போர்டில் 2 இறங்கலாம். அப்படி இல்லைனா 2க்கு பதிலாக 3 + 1 4ஆக இறங்கலாம். அப்படிங்கிற மாதிரி என் கணக்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், 4Dயில் என்ன கணக்கு வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? 4Dயில் என்ன மாதிரி வருது, இப்போ 4501 4501 சரியா. 4501 துல்லியமாக பார்த்தா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2459699449254 அப்படி சொல்லிட்டு 5க்கு 4ன்னு கொண்டு நிப்பாட்டியிருக்கான். எங்கன்னா இப்போ நம்மளுக்கு 4501 சரியா. 4501 இந்த 4501 அப்படிங்கும்போது ஒரு ட்ரை தான் பாருங்கள். ஆனால் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு செட்டான மட்டும் எடுத்துங்க. 4501 அப்படின்ட்டுருக்கு. சரி, இந்த 4501 இடத்துல பக்கத்தில் இருக்குது. இதில் 4க்கு 9 நான் சும்மா ஒரு கணக்கு எழுதிக்கிறேன். 4க்கு 9 சரி, 5க்கு 8 4க்கு 9 5க்கு 8 சரிங்களா. நான் டார்கெட் பண்ணுறது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 9 அப்புறம் 8 சரி.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0க்கு 5, 1க்கு 2, ஓகேவா? 98, 52 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. 9852 இது ஒரு பக்கம் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் சரிங்களா? நம்ம ஏற்கனவே அந்த சேனல் தெளிவாக கொடுத்துருக்கோம். இருந்தாலும் சப்போஸ் ஒரு நாள் ஒரு ஃபார்மேட்டில் வந்தால் இன்னொரு நாள் அந்த ஃபார்மேட்டில் வரமாட்டாங்க. ஒரு வேளை அது மாதிரி இருந்தால் இவன் வந்து 4க்கு 9, 450 4க்கு 9, 5க்கு 8, 0க்கு 5, 1க்கு 2, 9852 உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் சரிங்களா? சரி, இப்போ 4501 அதே மாதிரி கணக்கில் வரும்போது நம்மளுக்கு வந்து 45 இதில் பார்த்தீங்கன்னா 45 ஓகே. ஒரு வேளை அதாவது ஒரு நாளும் ஒரு மாதிரி பேட்டர்னில் மிஷின் தான் அடிக்குது. 45 அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல வந்து 64 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோம் சரியா? 45ங்கும்போது நம்மளுக்கு வந்து இதில் 64 நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா? 45 அப்படிங்கும்போது நம்ம 64 எடுத்து 5 வருங்களா? 45க்கு 64 ஆமாம் சரி. இப்போ 01 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் 2 செட் தான் நிறைய கொடுக்குற மாதிரி இல்லை. 0 அப்படின்றது அப்படிங்கும்போது 0க்கு 9, 0க்கு 2னா 1க்கு 3 அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு 2 செட்டு எடுத்திருக்கேன். அப்படின்னு பார்த்தா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98, 52, 64, 93 உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். நான் எடுத்திருக்கிறது இந்த இடத்துல இருக்குது. நான் திரும்ப உங்களுக்கு நான் இந்த இடத்துல காமிக்கிறேன். எப்படி நான் எடுத்திருக்க நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா? இதில் வந்து இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணும்போது நண்பர்களே எனக்கு வந்து நான் திரும்ப உங்களுக்கு ஜஸ்ட் எழுதி காமிக்கிறேன். 9852 ஓகேங்களா? 9852 6493 இது 2 மட்டும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து சி போர்ட்டில் என்ன கொடுக்குறேன்னா 4 அல்லது 2 இல்லது 3 ஓகேவா? இந்த கட் நம்பரில் இருக்க 23 கூட நம்மளுக்கு வந்து அந்த 2 அல்லது 3 அப்படின்னு சொல்லி சி போர்டில் எனக்கு வர மாதிரி தெரியுது. ஒரு சில நாள் ஒரு நம்பர்லேயே நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஒரு சில நாள் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5141 அப்படின்ட்டு இருக்குது. அப்படிங்கும்போது 515 அப்படின்னு இந்த இடத்துல வந்திருக்குங்களா? அதே மாதிரி 414னு கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நம்பர் இவன் இறக்கி கூட 413 அப்படிங்கிற மாதிரி 3ல் கொண்டு வந்து நிப்பாடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இதுதான் என் கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் பாருங்கள். இனிமேல் நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக கரெக்டாக 5 to 5:30க்குள்ளே கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோஸ் வந்துடும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய டார்கெட்டு இந்த சேனல் முழுக்க ஒன்லி ஃபார் 4D அண்ட் சி போர்டு ஓகேவா? நம்மளுடைய அந்த சேனலில் ஏபிசி ஆல் போர்டு ஏபிஎஸ் சிபிசி எல்லாத்தையும் கொடுத்துரும். இந்த சேனலில் நம்ம 4D அண்டு சி போர்டு மட்டும் நம்ம கொடுக்கலான் இருக்கோம். வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த மேலே தினசரி வீடியோ கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிங்க. இது வந்து ஒன்லி டார்கெட்டட் ஃபார் 4D ஓகேவா? 4Dயில் கொஞ்சம் முக்கியமாக எடுத்து கூடிய சீக்கிரம் வெற்றியை வாங்கி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.